தண்ட கர்மாந்திரங்களா, உங்களெல்லாம் எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்கேன்? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் வீட்டுல இருக்க மாட்டேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னா செஞ்சீங்களா? டேய் ராஸ்கல்ஸ், உங்களெல்லாம் நிக்க வச்சு கொளுத்தணும்டா. ஐயா, எங்க மேல எந்த தப்பும் இல்லையா. அவங்க எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு எதுவுமே தெரியலங்கய்யா. நாங்க ஒரு செகண்ட் கூட தூங்காம கண்ணு முழிச்சு பாத்துட்டு இருந்தோங்க ஐயா. ஆனா எப்படியோ தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. வெக்கமா இல்ல உனக்கு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு வாய்க்கு சாம சொல்ற? நீங்களா நாண்டுகிட்டு செத்துடலாம்டா. தண்டம் தண்ட கருமாந்திரங்களா. டேய், என் கண்ணு முன்னால நிக்காதீங்க, மரியாதை ஓடி போயிடுடா. ஐயா, நீங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஆனா நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நாங்க எந்த தப்பு பண்ணலுங்க ஐயா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஐயா. வாய மூடுற விளக்கென்ன? ஏமா, உனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? ஷில்பாவை பாத்துக்கிறது மட்டும் தானே உன் வேலை? அதுக்கு தானே உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறேன். 3 வேளை என் வீட்டுல தானே சாப்பிடுற, இங்கேயே தானே குடியிருக்க. ஏய், ஷில்பா ரூமுக்கு நீ ஒருத்தி தானே ஒரு நாளைக்கு 10 தடவை போயிட்டு வர. நீ அதை என்கிட்ட சொல்லிருக்க வேணா? அதான் ஏன் எனக்கும் புரியல. காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு நான் தான் ஏன் கொண்டு போய் கொடுப்பேன். ஷில்பாமா மட்டும்தான் என் ரூம்ல இருந்தாங்க, வேற யாருமே அந்த ரூம்ல இல்லங்கய்யா. என்ன நம்புங்க. சி, வாய மூடு. உங்களுக்கு எல்லாம் தண்ட சம்பளம் கொடுக்குற பாரு, என் புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும். ஐயா, நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்குங்கய்யா. அவங்க மட்டும் எங்க மேல மைக்க ஸ்ப்ரே அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தப்பு நடந்திருக்காது. உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்க மாட்டோம் ஐயா. ஆமா, கிழிச்ச அடிச்சு கொன்றுவோம் உங்களை. ஐயா, நீங்க எங்களை அடிங்க, உதைங்க, வெட்டி கூறு கூட போடுங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஷில்பாமா உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்கய்யா. வாய மூடுறா விளங்காதவனே. தண்டங்களா தண்டங்களா, உங்களை நம்பி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. கண்டுபிடிக்கிற, எங்க இருந்தாலும் பிடிக்கிற. ஹலோ. சண்முகம், எங்க இருக்க? சொல்டா, என்ன மேட்ரு? டேய், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, தீத்துறலாம். டேய், போன்ல பேச முடியாதுடா, நீ உடனே கிளம்பி நேர்ல வா. இரு, நீ மலேசியா போயிருந்ததா கேள்விப்பட்டேன். மலேசியாவுக்கு போயிருந்தேன்டா, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இப்போ அது முக்கியம் இல்ல, இங்க தலைப்பு ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போனை வைக்கிறேன், இன்னும் 5 நிமிஷத்துல நீ உடனே வீட்டுக்கு வரணும். சரி சரி, நீ பதறாம வெயிட் பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன். டேய் மச்சான், என்னடா அப்படி யோசனையில இருக்க? டேய், ஒரு வார்த்தை சொன்னியாடா என்கிட்ட? ஒரு வார்த்தை சொன்னியா? காதலுக்காக நான் உசிரியே கொடுக்கற வேண்டாம். இந்த சிம்பிள் மேட்டருக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேணா? டேய், 1000 தடவை சொல்லிருப்போம் உன்கிட்ட, காதலியே வாங்காம நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்ப வந்து கத்திட்டு இருக்க. அன்னைக்கு நான் இருந்த மூட அந்த மாதிரி, ஆனா நான் இப்போ அப்படி கிடையாது. செம்ம வெறியில இருக்கேன்டா. சொல்லு, நான் யாரை சேர்த்து வைக்கணும் சொல்லு. சொல்றா, நான் யாரை சேர்த்து வைக்கணும் சொல்லு. அப்புறம் மச்சி, பிரச்சனை ரொம்ப பெருசாகும்னு நினைக்கிறேன். டைம் வேற ஆயிடுச்சு, நான் கிளம்பிடுமா? டேய், நான் போயிட்டு வரேன்டா. விட மாட்டான் போலயே. ஹாய் அருண். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுக்கு இல்ல திவ்யா, உன் ஃப்ரெண்டு ஷில்பாவோட அப்பா லேசுப்பட்ட ஆள் இல்ல. நேத்து பூராவே அவரை பத்தி தரவா விசாரிச்சேன். அவர் வெறும் அப்பா கிடையாது, பெரிய அப்பாட்டக்கரு. ஏய், அவர் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தா நமக்கு என்ன? எதனா பிரச்சனை பண்ணா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சேர்த்து வைக்கணும் சொல்லி கூப்பிட்டப்போ ஓடி போயிட்டு இப்ப வந்து பில்டப் வேற. என்ன மச்சான், எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இந்த பாரு அருண், ஷில்பா எப்படியாவது தன்னை காப்பாத்தணும் சொல்லி நம்ம கிட்ட கேட்டா, நம்ம அதை செஞ்சுட்டோம். அதோட மேட்டர் ஓவர். நாம அப்படிதான் நினைப்போம். ஆனா அவங்க அப்பாவை பாரு, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு, நாம யாருக்கும் தெரியாம உள்ள போயிருந்தாலும் அந்த 2 தடிமாடுங்க பாத்துட்டானுங்க. ஆனா அவனுங்களே நம்மள மறந்துட்டாலும் அந்த வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன் திவ்யா, எப்பவுமே நீ கொஞ்சம் அலர்ட்டாவே இருந்துக்கோ. வெளியே போறப்ப அக்கம் பக்கம் கொஞ்சம் பார்வையை வச்சுக்கோ. சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணாங்க, இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணு. எனக்கு இல்ல, அருணுக்கு. டேய் சும்மா. ஓகே. பை தி வே, என்ன ரொம்ப கேர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இது எதுக்கு? உங்க அப்பாவோட மோதிரம் மூர்த்தி அண்ணன் கிட்ட அடமானம் வச்சிருந்தேன்ல, அதை மீட்டுட்டு வந்திருக்கேன். புடி, பத்திரமா வச்சுக்கோ.
வேணா அருண். மோதிரம் தொலைஞ்சிருச்சுன்னு எங்க வீட்ல மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப இதே நான் திரும்ப கொண்டு போய் கொடுத்தேன்னா தேவையில்லாம ஏன் எடுத்துட்டு போனேன்னு புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா ராமச்சி, எதுக்கு புதுசா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போய் மூர்த்தி அண்ணகிட்ட அடமானம் வச்சுட்டு நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போய் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோமா? சும்மா மௌனத்தை வாங்காத. திவ்யா, இப்ப என்ன மோதிரம் தொலைஞ்சு போயிட்டு தானே சொல்லியிருக்க? கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. அரை பவுன் மோதிரம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு திரும்ப கிடைச்சாலே கடவுளை பாக்குற சந்தோஷம். இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ் அருண். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் திவ்யா. அந்த அடியாளுங்க எப்ப வேணாலும் உன்னை தேடி வருவாங்க. அவனுங்க மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உள்ள போறப்ப பார்த்தது அவ்வளோ கரெக்டா ஞாபகம் இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சமாளிச்சிடுவேன். டோன்ட் வரி. கேர்ஃபுல்லா இரு. இது விளையாட்டு மேட்டர் கிடையாது. அந்த ஆளு நம்ம மேலதான் கொலை காண்ல இருப்பான். நாளைக்கே உன் ஃப்ரெண்டு தாலியும் கழுத்துமா புருஷனோட போய் நின்னானா மகளேன்னு கட்டி புடிச்சு கண்ணீர் விடுவான். அது வேற மேட்டர். ஆனா ஷில்பா தப்பிச்சு போனதுக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளை விட்டு வைக்கிறதுக்கு அந்த ஆள் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, சரியா? சரி அருண், அப்ப நான் போயிட்டு வரேன். என்னடா நடக்குதுங்க? ஏன் இல்ல, எனக்கு இதெல்லாம் கனவுல நடக்குதா இல்ல நிஜமா நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ இவ்வளவு நல்லவனா கிடையாது. எப்பத்துல இருந்து இவ்வளவு நல்லவனா மாறின? அப்படி இல்லடா திவ்யா, பாவம். பேசிக்காவே ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அடிபட்டு இருக்குன்னு நாம போய் தானே சொன்னோம். இருந்தாலும் எப்படி துடிச்சு போனா? அவங்க அப்பாவோட மோதிரத்தை திருடிட்டு வந்து என்ன காப்பாத்த நினைச்சால. டேய், இப்பெல்லாம் யோசிக்கிறது நம்ம ஜெனரேஷனுக்கே அவமானம்டா. ஆதி காலத்துல இருந்து இப்படி இழிச்சவன் யாராவது கிடைச்சா ஆட்டைய போடுறதானே நம்ம குல வழக்கம். திடீர்னு நீ ஏன் நல்ல வேஷம் போடுற? சத்தியமா அப்படி இல்லடா. அப்படி இல்லனா வேற எப்படி? இனிமே சாகுற வரைக்கும் ஷில்பாவோட அப்பா கிட்ட இருந்து திவ்யாவை காப்பாத்துறதா காளி கோயில் சூளத்து மேல கைய வச்சு சத்தியம் பண்ண மாதிரி பேசுற? ஆஃப் கோர்ஸ், அப்படி செஞ்சுதான் தீரணும்னா கண்டிப்பா செய்வேன். இது எப்பத்துல இருந்து? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது மச்சான். நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. அவளை ஏமாத்தி பணம் புடுங்கணும்னு தான் நினைச்சேன். பட் ஷில்பாவை காப்பாத்தி அவ லவ் பண்றவனோட சேர்த்து வைக்கணுங்கிற விஷயத்துல திவ்யா காட்டின சின்சியாரிட்டி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுடா. ரைட்டு. ஆனா மச்சான், நீ யோகியம் இல்லன்னு நீயே சொல்றதுனால நீ யோகியனா ஆயிட முடியாது. நீலாம் அக்மார்க் அயோக்கியம் தான். ஆஃப் கோர்ஸ் நான் அயோக்கியம் தான். அவளை ஏமாத்த நினைச்சது நான் தான். அடிபட்டு கட்டு போட்டு பொய் சொல்லி டிராமா பண்ணி அவகிட்ட இருந்து பணம் புடுங்கினது நான் தான். அதான் முடிஞ்சிச்சுல. அப்புறம் எதுக்கு உன் கை காசை போட்டு மோதிரத்தை மீட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்த? அவதான் வேணான்னு சொல்றால. நீ மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா நம்ம நிஜமாவே ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போயிருக்கலாம்ல. உனக்கு சொன்னா புரியாது மச்சான். என்னைக்காவது ஒரு தடவை யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லவனா இருந்து பாரு மச்சான். அப்ப தெரியும் அதுல ஒரு கிக் இருக்குன்னு. ஏமாத்தி ஆட்டைய போட்டு ஜாலியா இருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குடா. வேணாண்டா மச்சான், இது நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லது இல்லன்னு தோணுது இல்ல? அப்போ ஒண்ணு பண்ணு. நீ கிளம்பி ஒரு ரூமுக்கு போ, நான் ஒரு ½ hourல வரேன். எங்கடா போற? போறப்ப எங்க போறேன்னு கேட்காதடா. போயிட்டு வந்துட்டு சொல்றேன். இவன் போற போக்க பார்த்தா இந்த பிரச்சனையும் நம்ம தான் முடிச்சு வைக்கணும் போல இருக்கே. பண்ணிடலாம் லோகேஷ். ஆக ஒரு பொண்ணும் பையனும் வீட்டுக்குள்ள வந்து உன் பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்காங்க. உங்க கண்ணுல மண்ணை தூங்கினாலும் கேமரா கண்ணுல மாட்டிக்கிட்டாங்க. சரி, என்ன ஏதுன்னு இப்போவாது விஷயத்த சொல்லு. என் பொண்ணு அவ கூட படிக்கிற பையன் ஒருத்தனை லவ் பண்ற மேட்டர் எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே இல்லாத எவனோ ஒருத்தனை என் மருமகன் சொல்லிக்க நான் என்ன அவ்வளவு பெரிய கேனைனா? அதெல்லாம் முடியாதுன்னு நான் அப்போ என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாளே. அவ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டி எனக்கு என்ன?
என் பேச்ச கேட்கணும்னு சொல்லி காலேஜுக்கு போக கூடாதுன்னு வீட்லயே அடைச்சு வச்சேன். எப்படியோ எனக்கு தெரியாம இப்படி ஒரு திருட்டுத்தனம் நடந்திருக்கு. எப்படியோனா எப்படியா? இந்த எல்லாம் இவங்களாலதான். டேய், எவ்வளவுடா பணம் வாங்குனீங்க? உங்க முதலாளி கொடுத்ததை விட ஜாஸ்தியா கொடுத்தாங்களா? சார் சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சார். நாங்க பொய் சொல்ல மாட்டோம். ஐயா கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பாக்குறோம். எங்க விசுவாசத்து மேல சந்தேகப்படாதீங்க சார். டேய், இந்த பேச்சு வக்கணைக்குலாம் எந்த குறைச்சலும் இல்ல. டேய், இவனுங்களை விடுறா. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஏதாவது யூஸ் இருக்கா? இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இது அப்புறம் பாப்போம். ஆமா, உன் பொண்ணை அடைச்சு வச்சிருந்ததா சொன்னியே, அதை யார் பாத்துக்கிட்டு இருந்தா? தோ இந்த அம்மா தான். ஏமா, இப்படி வாமா. நீ எவ்வளவு வாங்கின? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அம்மா, போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கங்க ஐயா. போன் எடுத்துக்கிட்டு எப்பயாவது ஷில்பா ரூமுக்கு போனியா? ஆமாங்க ஐயா. போன் அந்த ரூம்ல வச்சுட்டு வந்தியா? ஆமாங்க ஐயா. ஷில்பா அம்மா சாப்பிடும்போது தண்ணி கேட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. அப்ப என்ன டைம் இருக்கும்? மணி 8-9 இருக்குங்க ஐயா. 8-9 கரெக்டா சொல்லு. ஒரு 8-8:10 இருக்கும் ஐயா. ஓ, போனை கொடு. இந்தாங்க ஐயா. பாத்தியா, இந்த அம்மா சொல்ற டயத்துல இந்த போன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பருக்கு கால் போயிருக்கு. அநேகமா இது உன் பொண்ணு பண்ண காலா தான் இருக்கும். எனக்கு இப்படி ஏமாத்திட்டாளே. உன் பொண்ணு போனு வீட்ல இருக்கா இல்ல போகும்போது எடுத்துட்டு போயிட்டாளா? இல்ல, அவ காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவ போனை வாங்கி மறைச்சு வச்சுட்டா. இதுதான் அவளோட போன். நம்பர் சொல்லு. மாட்டிக்கிச்சு. உன் வீட்டுக்கு வந்துட்டு போனால அந்த பொண்ணு பேரு திவ்யா. திவ்யாவா? அவ ஷில்பாவோட காலேஜில் படிக்கிற பொண்ணா இருக்குமோ? டேய், இப்போ என்னடா பண்றது? மாட்டிக்கிட்டா இல்ல, பிடிச்சிருவோம். இந்தம்மா, இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. போ. வாடா. எதுக்கு நீ என் கூடவே வர? அதெல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா, சும்மாதான். எவ்வளவு தூரம் என் கூடவே வருவ? இது வரைக்கும் அப்படி எந்த ஐடியாவும் இல்ல. நீ ஓகேன்னா உன் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போவேன். கூடாதுன்னு சொன்னா அப்படியே திரும்பி போயிடுவேன். என்ன திடீர்னு உனக்கு என் மேல இவ்ளோ அக்கறை? அக்கறைன்னு இல்ல, ஆனா சின்ன பொண்ணு பாவம். நீ உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்க. தடி பசங்களுக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? எங்கேயாச்சும் உன்னை தூக்கிட்டு போய் வச்சு உருட்டி மிரட்டி உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்களோன்னு தான் ஒரு சின்ன பயம். 1 minute. ஏய், ஷில்பா போறப்ப போன் எடுத்துட்டு போனாளா? இல்லையே. அப்புறம் எப்படி அவன் நம்பர்ல இருந்து கால் வருது? ஷில்பா? அம்மாடி, நான் உன் ஃப்ரெண்டு ஷில்பா இல்லம்மா. ஐயோ, போச்சுடா, மாட்டிக்கிட்டோம். உன் பேரு திவ்யா தானே? ஆமா. நீங்க யாரு? நான் நம்ம ஊர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்மா. நியாயமா ஷில்பா காணோம்னா நீ பதறி போயிருக்கணும். உன் ஃப்ரெண்டு எங்க போனாலோ, என்னாச்சோ, யார் தூக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு நீ பயந்துருக்கணும். நீ ஓடி வந்து ஷில்பாவோட அப்பா கிட்ட உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொல்லிருக்கணும். பாரு, நீ அதை செய்யாம போனதுனால உன் இடத்துல நான் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு என்ன தெரியும், எவ்வளவு தெரியும்னு எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு. சம்பவம் நடந்த 4 ஹவர்ல உன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி உன் ஃப்ரெண்ட் போன்ல இருந்து உன்னை கூப்பிட்டுருக்கனே. உன் வீட்டுக்கு வந்து உன் அப்பா அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், என்ன சார் நீங்க? அதுக்கு தான் சொல்றேன், தேவையில்லாம வன்முறை வேணாம். ஒண்ணு செய், நீ நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துரு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு உன்கிட்ட. சார், இல்ல சார், ஸ்டேஷனுக்கு எல்லாம் வேணாம் சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் வீட்டுக்கே வாங்க.
எதனாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. அட எதுக்குமா நீ பயந்து சாவுற? நான் என்ன உன்னை கடிச்சா தின்னுட போறேன்? ஒரு சின்ன என்கொயரி தாம்மா. சரி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வரேன். என்னடா சொல்றது? இங்க பாரு, சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துல வாலிபால் கோர்ட் கிட்ட வெயிட் பண்றேன்னு சொல்லு. ஓகேவா? சார், இங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அது பக்கத்துல வாலிபால் கோர்ட் இருக்கு. அங்கதான் சார் இருக்கேன். நீங்க இங்க வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். விளையாட்டு பொண்ணுமா நீ. சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நானே வரேன்.